ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிளம்பிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஏசி எடுக்க போகிறோம். அப்புறம் நடக்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெகஷ்னி 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 ஹாய் சொல்லு. நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா மேலேயும் வீடு இருக்குது, நாங்கள் கீழே தான் இருக்கோம். இருந்தாலுமே பகலில் எங்களுக்கு வெய்ய தெரிய மாட்டேதா. நைட் நேரம் ஆனால் தான் ரொம்ப ஹீட், எல்லாம் கீழே இறங்க ரொம்ப வந்து அவிர மாதிரி இருக்குது. பாப்பாவுக்குலாம் மண்டை சரியான வேர்வை வந்து பாப்பாவுக்கு வரையா சளி பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கு அலைஞ்சிட்ருக்குறோம். பாப்பாவுக்கு ஒரு 2 வாரமாகவே தொடர்ந்து பயங்கரமான சளி. அது ஹீட்னால் வருதா இல்லைன்னு தெரியல. நானும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாங்கள் காரில் போய் ரொம்ப நாள் ஆச்சா. ஊருக்கு போனால் மட்டும்தான் நாங்கள் கார் எடுப்போம். மற்றபடி இந்த மழை பெஞ்சா வெயில் ரொம்ப தாங்க முடியலன்னா மட்டும் தான் கார் எடுப்போம். அந்த நேரம் பார்த்து பாப்பாவுக்கு இந்த காரில் ஏறினது ஒரே சந்தோஷம். முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஃபைனலாக சத்யா ஷோரூம் வந்துவிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சும்மா தான் சொல்லிட்டுருக்குறாங்க போல். எந்த பொருள் எடுத்தாலுமே ஹெவி ரேட்டாக இருந்துச்சு. அப்புறம் பேசி ஈஸி ஏதோ ஒரு ஃபைனல் ரேட்டுக்கு எடுத்துட்டாங்க. நாம் பார்த்திங்கனாக்கா 2 கம்பெனி எடுக்கலான்னு சொல்லி ஃபைனலாக ஒரு முடிவில் இருந்தோம். டாட்டா வோல்டாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாரு. அப்புறமா நம்ம அண்ணன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்களா, அவங்க சொன்னாங்க டாட்டா வோல்டாஸோட ப்ளூ ஸ்டார் நல்லாயிருக்கும், 2மே நல்லாயிருக்கும், உங்களுக்கு அதில் எது விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 2த்துக்குமே டிஃப்ரெண்ட் பார்த்தாக்கா அப்புறம் சரி ப்ளூ ஸ்டார் நம்மளோட இதுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ளூ ஸ்டார் தான் எடுத்தோம். இதனோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 36,750 ரூபா. 1.5 டன் ஏசி 3 ஸ்டார் இது. அவ்வளோதான். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 6 மணி. வீட்டிலேருந்து 5 மணிக்கு கிளம்பணும். 1 மணி நேரம் இங்கேயே போயிடுச்சு. ஜெகஷ்னி மீனுடா. பெருசு பெருசாக இருக்கு. ஃபைனலாக பேசிட்டு பில்லும் போட்டுட்டு கேஷ் கையில் கொடுத்துட்டு வந்துட்டோம். இதனுடைய காசு வந்து பார்த்திங்கனாக்கா 2 வருஷமாக கஷ்டப்பட்டு சீட்டு காசு கட்டி சேர்த்து வச்ச காசு அது. சரி எதுவும் வெட்டி செலவு பண்ணாமல் உருப்படியாக ஒரு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏசி வாங்கினது. அப்புறம் அண்ணனையும் போயிட்டு கம்பெனியில் விட்டுட்டு ராம்ராஜில் வந்து இவருக்கு ட்ரெஸ் எடுக்க வேலை கொஞ்சம் இருந்துச்சா, அதையும் எடுத்துகிட்டு டிஃபன் வந்து அங்கேயே முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.